ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான ஹார்லிக்ஸ் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: அவல் 250 கிராம், பால் காய்ச்சி ஆற வைத்த பால் 200 மில்லி, ஜீனி 150 கிராம், ஹார்லிக்ஸ் 5 ரூபா பாக்கெட் 1 எடுத்திருக்கேன், முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் மற்றும் நெய். கடாயில் அவலை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவல் நல்லா செவந்து வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். அவல் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அவல் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அப்படியே அவலை மட்டும் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து கடாயில் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் முந்திரி, உலர் திராட்சை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, உலர் திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கடாயில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் அவலை அளந்து எடுத்து அதே டம்ளரால் 1 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சு அவல் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து முடித்த பிறகு இதில் நம்ம ஜீனியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு கெட்டியாகிடுச்சு. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம 200 மில்லி பாலில் ஃபஸ்ட்டு பாதி பாலை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக ஒன்றா சேர்த்து பாலை மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் ஹார்லிக்ஸ் பாக்கெட்டை பிரித்து சேர்த்துட்டு நம்ம பாதி பாலை எடுத்து வச்சுருந்தோம். பாதி பாலை கடாயில் சேர்த்துட்டு பாதி டம்ளர்லேயே வச்சுருந்தோம். அந்த டம்ளரில் இருந்த பாலை சேர்த்துட்டு ஹார்லிக்ஸ் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹார்லிக்ஸ் பார்த்திங்கன்னா 5 ரூபா பாக்கெட் 1 தான் எடுத்திருக்கேன். பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை பாயசத்தில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி, உலர் திராட்சை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா இதில் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை கடாயிலிருந்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான ஹார்லிக்ஸ் பாயசம் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.